பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். நியாயமாக பாண்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ராஜ்யத்தை பெற வேண்டி பலமுறை கேட்டும் தர மறுத்த துரியோதனாதிகள் பகவான் கிருஷ்ணனை வேண்டி நீயாவது தூதுவனாக சென்று ராஜ்யத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று பணிக்க, நிச்சயமாக தூதுவனாக செல்கிறேன், ஆனால் எப்படி கேட்டாலும் அவன் ராஜ்யத்தை தரமாட்டான் என்று தீர்க்கதரிசியாக பகவான் கிருஷ்ணன் கூறினான். பின் ஏன் அவன் செல்ல வேண்டும் என்றால், அவன் செய்கின்ற அதர்மம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அறிய வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் நினைத்தான். அஸ்தினபுர அரண்மனையில் சென்று திருதராஷ்டிரனை பார்த்து, ஒரு தந்தை ஒரு மகனை எப்படி வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிறிய விஷயம் கூட தெரியாது. அவன் செய்கின்ற அனைத்து தவறுகளுக்கும் துணை போய் இன்று அதனுடைய விளைவாக என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இழக்கக்கூடிய ஒரு பரிதாப நிலையில் இருக்கிறாய் திருதராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டோம். சிறுவயதிலிருந்து அவன் செய்த தர்மத்திற்கு துணை போனதால் இன்று அவன் திருந்த முடியாத அளவிற்கு ஆகிவிட்டான் என்பதனை திருதராஷ்டிரனுக்கு உணர்த்தினான். பகவான் கிருஷ்ணன் மட்டுமல்ல, அதை தொடர்ந்து பரசுராமர், கண்வரிஷிகள், நாரதர், காந்தாரி அனைவரும் வந்து துரியோதனன் நன்றாக இருக்க வேண்டும், இந்த நாடு செழிக்க வேண்டும், பாண்டவர்களும் கௌரவர்களும் இணைந்து வாழ வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தில் எவ்வளவு சொல்ல வேண்டுமோ அவ்வளவு புத்திமதிகளை கூறினர். ஆனால் அதை எதுவும் செவிமடுக்காது. இவர்கள் அனைவரும் இணைந்து நம்மை கட்டுவிக்க பார்க்கின்றனர் என்று துரியோதனாதிகள் நினைக்க, அதற்கு முன் பகவான் கிருஷ்ணனை கட்டிவிட்டால் அதற்கு பின் பாண்டவர்களை வெல்வது என்பது மிகவும் எளிது. ஏன்னா பாண்டவர்களுடைய உண்மையான சக்தி பகவான் கிருஷ்ணன். அப்போ அவனை கட்டிவிட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் செய்தனர். சாத்தகி மூலமாக பகவான் கிருஷ்ணன் அறிந்தான். உடனே திருதராஷ்டிரனை பார்த்து, துரியோதனன் என்னை கட்டுகிறானா, நான் அவனை கட்டுகிறானா, அவன் என்னை கட்டுகிறானான் பார்த்து விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்தார். அந்த நேரத்தில் புண்ணியம் செய்தவர்கள், பகவத் பக்தர்கள் அவனுடைய தரிசனத்தை காண முடிந்தது. ஆனால் துரியோதனாதிகளுக்கு உதவி புரிவதற்கு அதர்மமே வடிவெடுத்த ராஜர்கள் எத்தனையோ பேர் சபையில் அமர்ந்திருந்தனர். ஆனால் அவர்களது கண்களுக்கெல்லாம் பகவான் கிருஷ்ணன் தென்படவில்லை. விதுரன், காந்தாரி, பீஷ்ம துரோணாதிகள் மட்டுமின்றி திருதராஷ்டிரனுக்கு புதியதாக கண் கொடுத்து அந்த விஸ்வரூப தரிசனத்தை காண வைத்தான் பகவான் கிருஷ்ணன். இயற்கையிலேயே அவன் நல்லவன். ஆனால் தன்னுடைய குழந்தையின் மேல் இருக்கக்கூடிய புத்திர வியாமோகத்தினால், அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினால் அவன் செய்கின்ற அனைத்து தவறுகளுக்கும் துணை போனவன் திருதராஷ்டிரன். இப்பொழுது எவ்வளவோ நல்ல விஷயங்கள் சொல்லியும் அவனால் அவனுடைய மகனை ஒரு திருத்துவதற்கு முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறான். பாருங்க, ஆரம்பத்தில் செல்லம் கொடுத்து குழந்தை எப்படி போகிறதோ அப்படியே ஒரு தந்தை போனால், ஒன்று சொல்வார்களே, 5 விளையாதது 50 விளையுமா. ஆரம்பத்தில் அவர் போக்கிலே நீங்கள் போனால் கடைசி வரை நீங்கள் அதன்படித்தான் செல்ல முடியும். அதை எப்படியாவது மாற்றிவிடலாம். வயது முதிர்ந்தவுடன் இதெல்லாம் அவனாக தெரிந்து கொள்வான். நிச்சயமாக முடியாத நண்பர்களே, இது திருதராஷ்டிரன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்து விட்டு சபையிலிருந்து கிளம்பினான் பகவான் கிருஷ்ணன். ஒரு கை விதுரன், ஒரு கை சாத்தகி பிடித்து கொள்ள ரதத்தில் ஏறினான். நேராக சென்று குந்தியை சந்தித்தான். ஏனென்றால் உபப்ளாவ நகரத்தில் சென்று பாண்டவர்களை சந்திக்க வேண்டும். அதற்கு முன் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு தாயானவள் ஏதாவது சொல்கிறாளா
அப்படி இருந்தால் அந்த விஷயத்தை ஏந்தி கொண்டு செல்லலாம் என்று பகவான் கிருஷ்ணன் குந்தியை சந்திக்க அவள் அற்புதமான உபாக்கியானம், விதுலா உபாக்கியானம். ஒரு தாய் வீரம் அற்ற ஒரு மகனை எப்படியெல்லாம் சொல்லி அந்த போருக்கு அனுப்பி வைக்கிறாள், மீண்டும் அவன் சிந்துராஜனை எப்படி வெல்கிறான் என்று மிகப்பெரிய உபாக்கியானம் மகாபாரதத்தில். அது அத்தனையும் குந்தி பகவான் கிருஷ்ணனிடம் சொல், என்னுடைய குழந்தைகளுக்கு இதை நீ சொல். மிருது சுபாவமாக இருக்கிறான் தர்மராஜன், எதை பாற்றாலும் மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும், தயை, இதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். அப்போ அர்ஜுனனுக்கும் அந்த குணம் சிறிது இருக்கு, ஆனா பீமசேனனுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா ஒரு அதர்மம் நடந்தால் அதற்கு அதர்மமே படித்தான் அவர்களுக்கு நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று கடைசி வரை ஸ்திரமாக நிற்பவன் பீமசேனன். மற்றவர்களை எல்லாம் எழு, போருக்கு தயாராக என்கின்ற வீர வசனங்களை, உபதேசங்களை தன்னுடைய குழந்தைகளுக்கு பகவான் கிருஷ்ணன் மூலமாக சொல்லி அனுப்பிச்சார். அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரௌபதி எந்த வழியில் நடக்கிறாளோ அந்த வழியில் நடக்க சொல்லுங்கள். ஏன்னா 5 கணவர்கள் இருந்த பொழுதும் சபையில் எந்த ஒரு விதவையும் தன்னுடைய மனைவிக்கு செய்ய முடியாது, கையறு நிலை என்று சொல்வார்களே அந்த மாதிரி. அது மட்டுமா, அந்த சபையிலே மனதை ரணம் பண்ணும்படி எத்தனை விதமான வார்த்தைகளை வைத்து தேய்த்தான், அதையெல்லாம் மறக்க முடியுமா? இதையெல்லாம் நீ ஞாபகப்படுத்த வேண்டும் பகவ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு குந்தி சொல்றா. ஏன்னா திரௌபதி என்பவள் சாமானியமான அல்ல. ஏன் கேட்டீங்கன்னா, சர்வ தர்மம் தெரிந்தவள். தர்மம் தெரிந்தால் மட்டும் போதாது, அந்த தர்மத்தின்படி வாழ்பவள். அதனால ஆனால் அவ்வளவு தர்மத்தின்படி வாழ்ந்த பதிவிரதா, தீயிலிருந்து வந்தவள் அன்று அநாதையானாள். பகவான் கிருஷ்ணா, நீ மட்டும் இல்லை என்றால் அவருடைய நிலைமை கொஞ்சம் நினைச்சுப்பார். நீ ரட்சணை செய்தாய் அவளை. திரௌபதியினுடைய வழியில் என்னுடைய குழந்தைகளை நடக்கச் சொல். அர்ஜுனை என்னைக்குமே தவறான வழியில் நடக்க மாட்டான், திரௌபதியினுடைய வழியில் அர்ஜுனனை நடக்கச் சொல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி நடந்தால் தேவதைகளே நமக்கு எதிராக வந்து போர் செய்தாலும் மிக எளிதாக வென்றுவிடலாம். பாருங்க, பீமார்ஜுனரை அழைத்து, கிருஷ்ணா நீ என்ன தெரியுமா, அன்று துச்சாசனன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையையும் ஞாபகப்படுத்த வேண்டும், எந்த காரணத்தினாலும் அதை மறந்துவிடக்கூடாது. பாருங்க, அந்த சபையில் நடந்த ஒரு விஷயத்தை மன்னித்து விடலாம் என்கின்ற எண்ணம் தர்மராஜனுக்கும் அர்ஜுனனுக்கும் உண்டு. ஆனால் அவ்வளவு பெரிய அதர்மம் நடந்து அதை மன்னிக்கும் சுபாவம் இருந்தால் அது எப்படி சத்திரிய குணமாகும்? நியாயமாக பார்த்தால் இந்த ஆஸ்தி பாண்டவர்களை சேர வேண்டியது. தன்னுடைய ஆஸ்தியை பாருங்க, இப்பொழுது கையேந்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சத்திரியர்களா, என்னுடைய குழந்தைகளா? ஒரு தாய் எவ்வளவு வீரமாக தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாள். இதற்கு மாறாக மன்னிப்பு குணத்தையும் தயை குணத்தையும் மிருது சுபாவத்தையும் கொண்டிருக்கிறான் தர்மராஜன். இந்த இவ்வளவு தூரம் இந்த உபதேசம் அனைத்தும் அதிகமாக யாருக்கு அப்படின்னா தர்மராஜனுக்கு. ஏன்னா தர்மராஜன் எந்த முடிவு எடுத்தாலும் அதை தன்னுடைய தம்பிமார்கள் நிச்சயமாக கேட்பார்கள். அவனை முதலில் சரி செய்ய வேண்டும் என்று குந்தி இவ்வளவு நீளமான வீர வாக்கியங்களை தன்னுடைய குழந்தைக்கு சொன்னாள். சொல்லி பகவான் கிருஷ்ணனை சாஷ்டாங்கமாக வணங்கினாள். பாருங்க, பகவான் கிருஷ்ணன் குந்தியை பிரதட்சணம் செய்து தானும் நமஸ்கரித்தான். இந்த உலகத்தில் சிருஷ்டி திதி லயம் என்று அனைத்துக்கும் காரணமானவன். இருந்தாலும் பெரியவர்கள் என்று வந்துவிட்டால் எப்படி நாம் நமஸ்கரிக்க வேண்டும், அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதனை காண்பித்து சென்றான் பகவான் கிருஷ்ணன். அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிளம்பும் பொழுது பகவான் கர்ணனை அழைத்தார்.
கர்ணனை அழைத்து, ஏன்னா அவனிடம் சில விஷயங்களை பேச வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் நினைத்தான். ஏன்னா இனி அடுத்து நடக்கப் போவது போர்தான் என்று தீர்மானம் ஆன பின்னாடி அந்த போருக்கு முதலாக செய்ய வேண்டிய சில ராஜதந்திரங்களை செய்ய வேண்டும். அது பகவான் கிருஷ்ணனால் மட்டுமே செய்ய வேண்டும். முதலில் பகவான் கிருஷ்ணன் அஸ்வத்தாமனை அழைத்தான். சரி, அழைத்து, அப்பா, பாண்டவரிடம் போர் செய்யும் பொழுது கொஞ்சம் நீ மிருதுவாக செய்ய வேண்டும். ஏன்னா சாக்ஷாத் அஸ்வத்தாமன் ருத்ரதேவன். பகவான் எதை சொல்கிறாரோ அதை நடத்தி காட்டுபவன் ருத்ரதேவன். அப்போ அவர் வார்த்தையை அப்படி பரிபாலிப்பவன் அஸ்வத்தாமன் ருத்ரதேவன். அப்போ பாண்டவரிடம் போர் செய்யும் பொழுது கொஞ்சம் மிருதுவாக நடந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் சொன்னான். அப்போ அஸ்வத்தாமன் கூறிய பதில் பாருங்க, என்னுடைய தந்தை சாகும் வரை நீ சொல்வது போல மிருதுவாக போரிடுகிறேன். அதற்கு பிறகு என்னுடைய போராட்டம், என்னுடைய வீரம் முழுதையும் நான் காண்பிப்பேன். பாருங்க, இந்த விஷயம் சொன்னதுனால அவனுடைய தந்தையாக இருக்கக்கூடிய துரோணர் சாகத்தான் போகிறார் என்பது நிச்சயமாகிறது இல்லையா? பாருங்க, இந்த விஷயம் சாமான்யமாக அஸ்வத்தாமனுக்கும் பகவான் கிருஷ்ணனுக்கும் நடக்கின்ற ஒரு உரையாடலிலே மகாபாரதத்தினுடைய முடிவு என்ன என்பதனை ரொம்ப ஸ்பஷ்டமாக யாருடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த ஸ்கெட்ச் அதை போடுவது யாருன்னா பகவான் கிருஷ்ணன். அது மட்டுமல்ல, அடுத்து என்ன நடந்தது அப்படின்னா பீஷ்மர், துரோணர். ஏன்னா இத்தனை நேரம் பகவான் கிருஷ்ணன் அருகில் நின்று குந்தி எவ்வளவு விஷயம் விதுரா உபாக்கியானம் சொன்னாரோ அது அத்தனையும், ஏன் துரியோதனனும் நின்று கொண்டு அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தான். பாருங்க, அப்போ இதையெல்லாம் கேட்ட உடனே பீஷ்மர் துரியோதனனை பார்த்து, துரியோதனா, தயவு செய்து யுத்தத்திற்கு துணை போகாதே, அது மிகப்பெரிய ஆபத்தில் முடியும். அப்போ குந்தி இதுவரை பேசியதை கேட்டாயா? அவர்களை எதிர்த்து நாம் வெல்வது என்பது சாத்தியமே இல்லை. யாரு? இச்சா மரணியான பீஷ்மர் கூறுகிறார் துரியோதனனை பார்த்து. பாருங்க, அன்னைக்கு சபையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை கூட யாரும் மறப்பதற்கு தயாராக இல்லை. பாருங்க, அன்னைக்கு அவ்வளவு வீரவசனம் பேசிக் கொண்டிருந்தாயே, எங்க போயிற்று அந்த பலம்? பாருங்க, இவன் சொல்றான், பாண்டவர்கள் அனைவரும் அந்த சபையில் கை கட்டி வேடிக்கை பார்த்தவர்கள் இன்று மட்டும் பாண்டவர்களை பார்த்து பயப்படுவது வேன் பீஷ்மா. இது துரியோதனுடைய வார்த்தை. சபையில் தன்னுடைய மனைவிக்கு ஒரு ஆபத்து நிகழும் பொழுது இவ்வளவு வீரங்கள் இருந்தும் அமைதியாக கை கட்டி நின்றவர்கள் தானே பாண்டவர்கள். ஆனால் இன்று யுத்தத்திற்கு வரும்போது அவர்களுடைய வீரத்தின் மேலே இவ்வளவு பெரிய நம்பிக்கை வருவதற்கு என்ன காரணம்? துரியோதனன் பீஷ்மரை பார்த்து கேட்கிறான். பாருங்க, அன்று அவர்கள் சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டு இருந்தார்கள் துரியோதனா. இன்று அப்படி அல்ல. விராட்ட நகரத்திற்கு நாம் அனைவரும் சென்றோமே, ஞாபகம் இருக்கிறதா? பாண்டவர்கள் 5 பேர் கூட அல்ல, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த விராட்ட நகரத்தில் அனைத்து பலத்தையும் பிரயோகித்த போது அர்ஜுனன் ஒருவனாக நின்று நம்மை ஓட ஓட விரட்டிய விஷயத்தை நீ மறந்து விட்டாயா துரியோதனா? பாருங்க, உயிரை கையில் பிடித்து வந்தால் போதும் என்று ஓடி வந்தார்கள் கௌரவாதிகள். கர்ணனும் இல்லை அந்த இடத்துல, அவனால எந்த பிரயோஜனமும் இல்லாம ஆகிவிட்டது ஒரு ஆள் அர்ஜுனன். அவனுடைய அந்த வில் ஆற்றலை கண்டு எதிர் நிற்க முடியாது, ஓடி ஒளிந்தனர் இத்தனை பேரும். அப்போ இப்போ வேற வழியே இல்லை, யுத்தம் என்று வந்துவிட்டால் அர்ஜுனன் மட்டுமல்ல, கூட பீமனும் சேரப்போகிறான். அவர்கள் பாருங்க, நம் அனைவரையும் நிச்சயமாக கொள்ளத்தான் போகிறார்கள். துரியோதனா, இப்பொழுதாவது ஒரு நல்ல முடிவெடு.
நேராக சென்று தர்மராஜனை சென்று வணங்கு. என உன்னை விட பெரியவன், அவனுக்கு வேண்டியதை கொடு. பீமார்ஜுனன் நட்பு பாராட்டு. அதே போல அர்ஜுனன் நகுல சகாதேவன் அன்பை பரிமாறி உன்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடு. அப்போ கௌரவர்களும் பாண்டவர்களுக்கும் நல்ல இணக்கமாகி யாருக்கும் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் சுபிக்ஷமாக வாழலாம். இது நிச்சயமாக இது நடந்தால் ஒழிய நம் குலமே நாசமாவதை வேறு யாராலும் தடுக்க முடியாது துரியோதனா. இதை பீஷ்மர் எச்சரித்தார். இதற்கு மேல் என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.